நிகிதா வணக்கம். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்திற்காக ரூபாய் 755 கோடி ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கப்பட்டது மிக முக்கியமான வாக்குறுதி. அதாவது தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்திற்கு ஒரு தங்க மோதிரம் வழங்கப்படும் என்று தற்போதைய முதலமைச்சர் விஜய் தேர்தல் நேரத்தில் அந்த வாக்குறுதி அவர் கொடுத்திருந்தார். அந்த வாக்குறுதி நிறைவேற்றக்கூடிய பொருட்டு இந்த திட்டத்துக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி 755 கோடி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. செப்டம்பர் 15ஆம் தேதி அன்று இந்த திட்டம் தொடங்கப்படும் என்றும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்திற்காக 755 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கூறியது போல இது மிக முக்கியமான தேர்தல் வாக்குறுதியாக பார்க்கப்பட்டது. அதாவது தாய்மாமன் தங்க மோதிர திட்டம், அதே போன்று அண்ணன் சீர் திட்டம், ஒரு குடும்பத்துக்கு 6 சிலிண்டர், 2500 மகளிருக்கான உதவித்தொகையை வழங்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் பயனாளிகளுக்கு நேரடியாக சென்று சேரக்கூடிய திட்டங்களாக பார்க்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் ஜூன் 22ஆம் தேதி முதல் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அமலுக்கு வந்ததாக தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை பொறுத்தவரையில் இதற்கான நிதியும் தற்போது ஒதுக்கீடு செய்து அரசாணையாக வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து எதிர்க்கட்சிகளாம் கூட கேள்வி எழுப்பி வந்தார்கள். தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி என்னவாயிற்று என்றெல்லாம் பல்வேறு விமர்சனங்கள் கொடுக்கப்பட்டு வந்த நிலையில்தான் தற்போது இந்த திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு செய்து அதற்கான அரசாணை வெளியாக இருக்கிறது. இது செப்டம்பர் 15 முதல் தங்க மோதிரம் வழங்கக்கூடிய நடைமுறைக்கு வரும் என்றும் செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்துக்காக திட்டம் நேற்று முதல் அமலுக்கு வந்தாலும் கூட செப்டம்பர் 15ஆம் தேதி அறிஞர் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு அப்போது முதல் அது நடைமுறைக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. அரசாணையில் தமிழ்நாட்டினுடைய நிரந்தரமாக வசிக்கக்கூடிய குடும்பங்களை சேர்ந்த தாய்மார்களின் குழந்தைகளுக்கு மட்டுமே இந்த திட்டம் இதில் வழங்கப்படும் என்றும் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு முதலமைச்சருடைய இந்த திட்டம் சென்று சேரக்கூடிய வகையில் இந்த அரசாணை இடம்பெற்றிருக்கிறது. தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்திற்கு அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும். இதுதான் இந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமான சாரம்சமாக பார்க்கப்படுகிறது. அந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு பெற்ற திட்டமாக தான் உள்ளது. அதாவது தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும். அதற்காக தான் 755 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த திட்டத்தை பொறுத்தவரையில் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு, முதலமைச்சர் விஜயுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நேற்று தினம் பிறந்த நாள், அதை முன்னிட்டு நேற்று முதல் அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்பட்டது என்றும் அதைத் தொடர்ந்து இது அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வரக்கூடிய தேதி செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் என்றும் அப்போது அரசு மருத்துவம் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும் என்றும் அந்த அரசாணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. நிகிதா.